தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், மகா சிவராத்திரி தினத்தன்று கண் விழிப்பது ஏன்? இதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? மகா சிவராத்திரி தினத்தன்று கண் விழித்து விரதமிருந்து சிவபெருமானை வணங்கும் போது அவரின் முழுமையான அருளை நாம் பெற முடியும். நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். இந்த விரதத்தை கடைபிடிப்போர் முதல் நாள் அன்று ஒரு பொழுது மட்டும் உணவருந்தி சிவராத்திரி நாளன்று உபவாசமாய் காலையில் குளித்து முடித்து சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து 4 ஜாம வழிபாடுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள் காலையில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி சிவராத்திரி விரதத்தை நிறைவு செய்யலாம். சிவராத்திரிக்கு மறுதினம் சிவபுராணம் படித்தோ அல்லது அதனை கேட்டோ அன்றைய நாள் பொழுதை கழிக்கலாம். மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கம், தாற்பயம். உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என கருதப்படுகின்றது. தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை, அதாவது உறக்கம், தாமத குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் நம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் நாம் கட்டுப்படுத்துவதன் மூலமாக நாம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு நாம் செல்வது உண்மை. சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்த்துவதற்கு தடையாக இருப்பதாக கருதப்படுகின்றது. தினமும் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் வரும் நாம் உயிர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லை. இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது நம் புலன்கள் அனைத்தும் கட்டுப்படுகிறது. அந்த நிலையில் நின்று இறைவனை நாம் போற்றி வணங்கும் போது நம் உணர்வுகள் வெண்ணெய் போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது. இந்த ஆன்மீக காரணம் சிவராத்திரி தினத்தன்று நாம் ஏன் கண் விழிக்கிறோம் என்பதற்கான பதிலை உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.